رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? சுமையர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் புதல்வர் யார்? இதுக்கான ஆன்சர் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னைக்கு நான் சின்ன ஒரு துவாவை சொல்ல போகிறேன். உங்கள் மனதில் மனப்பாடமாக இந்த துவா இருந்தால் எதையும் நீங்கள் சாதிக்கலாம். 2 நபிமார்கள் ஓதிய துவா. அதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மிக பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும். தன் இறைவனுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள். கண்ணுக்கெதிரே எந்த உதவியும் தெரியாவிட்டாலும் என் இறைவன் என்னை கைவிட மாட்டான் என எதையும் செய்ய துணிந்தவர்கள். எந்த அளவுக்கு அவர்கள் இறைவனை நம்பினார்கள் என்றால் எதிரிகள் அவரை கொல்ல திட்டமிட்டனர். ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தில் நபி அவர்களை தூக்கி எறிந்தார்கள். தூக்கி எறியும் சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதவி செய்ய வந்தபோதும் அந்த உதவியை ஏற்கவில்லை. விழப்போவது நெருப்பில், உயிர் தப்ப முடியாது என அறிந்தும் என் இறைவன் எனக்கு போதுமானவன், அவன் என்னை பார்த்து கொள்வான் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ்வை வெகுவாக கவர்ந்துவிட்டது. உடனே நெருப்பிற்கு கட்டளையிட்டு நெருப்பின் தன்மையை நீக்கிவிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் வீழ்ந்தார்கள். நெருப்பு சுடவில்லை. ஒரு பூஞ்சோலை மாதிரி அந்த நெருப்பு குண்டத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஆக்கி கொடுத்தான். சில காலங்கள் அதிலேயே இருந்தார்கள். இப்படி அல்லாஹ்வின் நேரடி உதவியை பெற்று தந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த துவாவை நாமும் ஓதி வந்தால் நம் வாழ்க்கையில் பல சோதனையில் இருந்து எளிதில் வெளிவரலாம். ஆனால் இந்த துவாவை ஓதும்போது ஒரு கண்டிஷன் இருக்குது. அதை துவா சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம். ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதோட மீனிங் என்னன்னா, எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவனே பொறுப்பேற்றுக் கொள்வோரில் சிறந்தவன். இதை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என சொல்லும்போது பன்மையாகின்றது. நாம் மட்டும் ஒருமையில் சொன்னால் ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என சொல்ல வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒவ்வொரு துவாவும் சக்தி வாய்ந்த துவாக்கள். இன்று நாம் சந்திக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அவர்கள் ஓதிய துவாக்கள் மூலம் கிடைக்கும். ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதியுள்ளார்கள். எதிரிகள் அவர்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் தங்கள் மீது படையெடுக்க வருகின்றனர் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை தான் ஓதினார்கள். அதன்படி எதிரிகள் வராதவாறு அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். நம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும். தீர்க்க முடியாத மாதிரி இருக்கும். இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என குழம்பி போய் நிற்போம். யாரும் உதவிக்கு இல்லாத மாதிரி அனைவரும் கைவிட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். மிகவும் பதட்டமான பயமான வாழ்க்கையே முடிந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்படி எந்த மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இந்த ஒரு துவாவை மனசார ஓதி பாருங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வின் உதவி உங்களை தேடி வரும். இதை ஓதும்போது ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது மனசார ஓதணும். சும்மா பேருக்குன்னு ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என ஓதுனா போதாது. என்னுடைய இந்த பிரச்சனையை நீக்க அல்லாஹ்வால் மட்டுமே முடியும். அவன் நினைத்தால் இந்த நிமிடம் என் கஷ்டத்தை தீர்த்து வைப்பான், நான் எதிர்பார்த்ததை தருவான் என மனதார நினைத்து ஓதணும். அதுவும் எந்த சூழ்நிலையில் என்னால் முடியாது என நீங்கள் உதவி கேட்ட அத்தனை பேரும் கைவிட்டிருந்தாலும், உங்களுக்கு அந்த நல்லது நடக்கக்கூடாது என நிறைய பேர் உங்களுக்கு எதிராக நின்றாலும் சரி, அந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் நினைத்தால் முடியும் என இந்த துவாவை மனதார ஓதும்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பலன் விரைவாக கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்ட போது அவர்களுக்கு தெரியும், என் இறைவன் இதிலிருந்து எப்படியும் என்னை காப்பாற்றுவான் என. ஆனால் எப்படி காப்பாற்றுவான் என தெரியாது. கண்ணை மூடிக்கொண்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ்வும் அவர்களை காப்பாற்றினான். அதே போல நாமும் கண்களை மூடிக்கொண்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இந்த துவாவை ஓதினால் வெற்றி நிச்சயம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றியது போல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றியது போல நிச்சயம் நம்மையும் காப்பாற்றுவான். எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு துவாவை ஓதலாம். பலர் ஓதி பலன் கண்ட அனுபவபூர்வ துவா. இதை தொடர்ந்து ஓதும் வழக்கம் உடையவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த உலகையே மிக சுலபமாக வெல்லலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எத்தனை ஆண்டுகள் பணிவிடை செய்தார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.